வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு சைட் டிஷ். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, வித்தவுட் ஆனியன் கார்லிக் அண்ட் எண்ணெய் நெய் இதெல்லாமுமே கிடையாது இல்லாத ஒரு குருமா. இதில் ஆனால் பாக்கி எல்லாம் வைக்க போகிறோமான்னு கேட்டேன்னா கிடையாது. வெறும் கிராம்பும் ஏலக்காயும் மட்டும் யூஸ் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். எண்ணெயும் விட வேண்டாம் அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆனியன் கார்லிக்கும் கிடையாது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு விரத நாளைக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறேன். விரத நாளைக்கு காலிஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா காலிஃப்ளவர் வேண்டான்னு விட்டுடுங்கோ. நீங்கள் பாக்கி உங்களுக்கு என்ன கறிகா வேணுமோ அதை போட்டு இதை பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியோடையே எடுத்துக்கிறேன். இது ஃப்ரோசன் பட்டாணி ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். கேரட் ஒரு 2 கேரட் மீடியம் சைஸு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கிறேன். பீன்ஸ் ஒரு 15 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் எடுத்துக்கிட்டேன். காலிஃப்ளவர் நல்லா வெந்நீரில் போட்டு உப்பு போட்டு நல்லா அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எகெயின் திருப்பி வெந்நீர்லேயும் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது வெள்ளை கலரில் தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு மஞ்சப்பொடியெலாம் போடணும்னு கூட அவசியம் இல்லை உங்களுக்கு வெள்ளையாக பிடிக்காது அப்படின்னு சொன்னால் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. இது நல்லா இப்படியே தேவையான உப்பையும் போட்டாச்சு. இது அப்படியே வேகட்டும். நல்லா வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். சைமல்டேனியஸ்லி அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் எண்ணெய் இல்லாத கூட நல்லா இருக்குமா மாமின்னு கேட்பேன். ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஒரு வீக்கெண்டுக்கு ஏதோ புலாவ் பண்ணுறேன், அந்த புலாவுக்கு தொட்டுக்கலாம். ஆர் நீங்கள் விரத நாளில் சப்பாத்தி பண்ணுறேன், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா விரத நாளில் நீங்கள் வேறெல்லாம் எடுத்துக்கலாமா மாமி அப்படின்னா கிராம்பும் ஏலக்காவும் நம்ம சிரார்த்தத்துக்கு கூட பிராமணாளுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு எடுத்துப்போம். அதனால் அது ரெண்டும் தப்பே கிடையாது, தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வாசனையோட தேங்காய் நல்லா ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் நல்லா முத்தினக்காய் தேங்காய் திருகி இட்டு வச்சுருக்கேன். இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு அதையும் வச்சு இந்த ஏலக்காய் கிராம்பையும் வச்சு அரைக்க போகிறேன். இப்போ என்னெல்லாம் வைக்கிறேன்றது உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு காமிக்கிறேன். இதை மூடி போட்டு மூடிடலாம். இது அப்படியே வேகட்டும். நம்ம மிக்சியில் அதுக்குள்ளே பாக்கியெல்லாம் எடுத்து திருகின தேங்காய் நல்லா ஒரு அரை முடிக்காய் தேங்காய் கிட்ட எடுத்துக்கணும். ஹாஃபாக உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறேன். 4 ஏலக்காய், 6 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகா. இது உங்களுக்கு கிராம்பில் வேறு காரம் இருக்கும். ஸோ அதனால் இதை அரைச்சி நம்ம விடுறச்சே இந்த பச்சை மிளகா நீங்கள் நிறைய வச்சுட்டேன்னா ரொம்ப உரப்பாக போயிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணலாம். பட் எங்களது நார்மலாக காரம் சாப்பிட்றவாளுக்கு இது போகும். ஸோ இதை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதில் அப்படியே ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா காய் வெந்தாச்சு. இந்த அரைச்சின்னு வந்தோம் இல்லையா, தேங்காய், முந்திரி பருப்பு, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சாச்சு. இது இதில் ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். இது நல்லா 2 கொதி வந்ததுன்னா இன்னும் கெட்டியாகிடுது. ஆல்மோஸ்ட் இதுவே கெட்டியாக தான் இருக்குது, தெரியுறதா உங்களுக்கு? இதுக்கு நீங்கள் வேறு எந்த விதமான இதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த கிராம்பில் இருக்கிற காரம் பச்சை மிளகாவில் இருக்கிற காரமே போகும். ஹோப் இது நான் வச்சுருக்கிற அளவு உங்களுக்கெல்லாம் போகும்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா. ஸோ இது நல்லா கொதிக்கிறது. இதுலேயும் திக்காகாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நம்ம அரைச்சி விட்டுருக்கிற மசாலாலாம் இந்த கரிகாயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும்.
இதில் வந்து ஃபைனலாக இதில் புளிப்பே இருக்காதே மாமி இப்படின்னு சொல்லி கேட்குறவாளுக்கு. ஸோ ஏன்னா எனக்குமே கொஞ்சம் தேவை, ஒரு புளிப்பே இல்லைன்னா எனக்கும் கூட கொஞ்சம் பிடிக்காது. அதனால ஒரு சின்ன மூடியில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டேன்னா ஒரு டேங்கி டேஸ்ட்டும் அதில் வந்துடும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிச்சயமாக. இதில் ஒன்றும் நம்ம எண்ணெய் விடலை, வெங்காயம் பூண்டு கிடையாது, தக்காளி கிடையாது, இருக்கிற கரிகாயை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதில் என்ன உங்களுக்கு கரிகாய் வேண்டாமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது நல்லா கொதிச்சாச்சு, திக்காக எடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன். கொத்தமல்லி போடுறேன், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், நோ ஆனியன், நோ கார்லிக், நோ ஆயிலில் ஜோராக ஒரு வெஜிடபிள் குருமா ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஜோராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் உப்பரப்பு புளிப்பாகவும் இருக்கும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே பிடிக்கும், வயசானவாளுக்கு கூட பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.